அனைவருக்கும் வணக்கம். தென்னன் மகளை யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th இருக்கக்கூடிய இயல் 2 இருக்கக்கூடிய இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். ஹெட்டிங் வந்து தொகைநிலை தொடர்கள் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். தொகைநிலை தொடர்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சொற்றொடர் என்றால் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் சொற்றொடர்னு பேர். இப்போ பாருங்கள், நீர் பருகினான், இது ஒரு சொல், இது ஒரு சொல், இந்த ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு தொடராக வருது இல்லையா? ஸோ இதுக்கு பேர் தான் சொற்றொடர் அப்படின்னு பேர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தொகைநிலை தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். தொகைநிலை தொடர் என்ன என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயர் சொல்லோடு வினை சொல்லோ அல்லது பெயர் சொல்லும் சேர்ந்து வரக்கூடிய தொடரினுடைய இடையில வேற்றுமை உறுப்புகள், அதாவது என்ன சொல்லுவோம், ஐயாளுக்கு இன்னது கண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வேற்றுமை உறுப்புகளோ அல்லது வினை பண்போ மறைஞ்சு வந்து பொருள் தந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் தொகைநிலை தொடர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கரும்பு தின்றான், கரும்பு தின்றான். இதுல என்ன வேற்றுமை உறுப்பு வருதுன்னு பாருங்க. கரும்பு தின்றான்னா என்னது? கரும்பை தின்றான். அப்ப ஐங்கிற வேற்றுமை உறுப்பு மறைந்து வருது இல்லையா? இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா தொகைநிலை தொடர் அப்படின்னு பேரு. இந்த தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற்றுமை தொகை, வேற்றுமை தொகை, வினைத்தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை. ஒரு 3 டைம்ஸ் நீங்கள் கோரஸாக சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், இந்த 6 மனப்பாடம். தொகைநிலை தொடர்களை எத்தனை வகையாக பிரிக்கிறோம்னா 6: வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை அப்படின்னு பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வேற்றுமை தொகை அப்படின்னா என்னன்னு பாருங்க. சேம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? தொகைநிலை தொடர்கள்னா என்னன்னு அதே தான் இதுக்கும் வரும். வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா வேற்றுமை தொகை. அதாவது வேற்றுமை உருபு எல்லாம் எதை சொல்லுவோம்? ஐ, ஆள், கு, இன், அது, கண். சரியா? இந்த வேற்றுமை உருபுகள் மறைஞ்சு வந்துச்சுன்னா அதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க, மதுரை சென்றார். மதுரை சென்றார்னா என்னது? மதுரைக்கு சென்றார். அப்போ கூங்குற வேற்றுமை உருபு மறைஞ்சு வருது இல்லையா? ஸோ இது வேற்றுமை தொகை. அடுத்து பார்த்தீங்கன்னா, உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. உருவும் பயனும் உடன் தொக்க தொகை பார்த்தீங்கன்னா, தேர்ப்பாகன். அப்போ தேர்ப்பாகன்னா என்ன அர்த்தம்? தேரை, தேரை ஓட்டும் பாகன். அப்ப இதுல உருபுங்கிறது என்னது? ஐ. சரியா? ஐ, தேரை அப்படிங்கிறதுல வேற்றுமை உருபு ஐ வருது இல்லையா? ஸோ ஐ. அதனுடைய பயன் என்ன? என்ன பண்றான்? ஓட்டுறான். அப்ப அதுதான் பயன். அப்போ ஐங்கிற உருபும் அந்த பயனும் உடன் வந்ததுனால இது என்னது? உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. உருவு இது, பயன் இது, அதனால உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வினைத்தொகை. உங்களுக்கு வினைத்தொகை நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். 3 காலங்களையும் காட்டுச்சுன்னா அதுதான் என்னது? வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து காலம் கறந்த பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வினைத்தொகையை வந்து என்ன சொல்லுவோம்? காலம் கறந்த பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம். 3 காலங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த 3 காலங்களையும் வரக்கூடியதாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வீசு தென்றல். இதை 3 காலங்களையும் சொல்லுங்க பார்ப்போம். வீசிய தென்றல், வீசிய தென்றல். இது என்னது? இறந்த காலம். சரியா? வீசிய தென்றல்ங்கிறது இறந்த காலம். அடுத்து பார்த்தீங்கன்னா, வீசுகின்ற தென்றல், வீசுகின்ற தென்றல். இது நிகழ்காலம். அடுத்து வீசும் தென்றல்.
வீசும் தென்றல். இது எதிர்காலம். இப்படி 3 காலங்களையும் வந்துச்சு அப்படின்னா இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், வினைத்தொகைன்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தோங்கன்னா பண்பு தொகை. பண்பு தொகையை நம்ம எல்லாருக்கும் சின்ன கிளாஸஸ்லேருந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். பண்பு தொகைன்னு சொன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு சொல்ல நம்ம பிரிக்கும் போது மை விகிது பெற்று வந்தால் அது பண்பு தொகை அப்படின்னு படிச்சிருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்க, செந்தமிழ். இதை எப்படி பிரிப்போம், செம்மை பிளஸ் தமிழ், செம்மை பிளஸ் தமிழ். ஸோ பிரிக்கும் போது ஒரு சொல்ல நம்ம பிரிக்கும் போது மை விகிது பற்று வந்துச்சுன்னா அதை பண்பு தொகைன்னு சொல்லுவோம். அது போக பார்த்தீங்கன்னா ஆகிய ஆன அப்படிங்கிற உருபுகளும் மறைந்து வரும். ஆகிய ஆன பெரும்பாலும் இது வந்து நிறம், வடிவம், சுவை, அளவு இந்த இடங்கள்ல தான் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வடிவத்துக்கு பார்ப்போம். வட்டப்பலகை. இதை பிரிங்க, எப்படி பிரிப்பீங்க, வட்டம் பிளஸ் பலகை. அப்ப இதுல பிரிக்கும் போது மை வரலையே அப்படின்னு கேட்கலாம். வட்டப்பலகைன்னா என்னது, வட்டமாகிய பலகை. அப்ப ஆகிய அப்படிங்கிற உருவானது என்ன செய்யுது, இந்த இடத்துல மறைஞ்சு வருது இல்லையா. சோ இது என்னது, பண்பு தொகை. அடுத்து பார்த்தோம்னா இரு பெயரொட்டு பண்பு தொகை. இரு பெயரொட்டு பண்பு தொகை. இரு பெயரொட்டு பண்பு தொகை. சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னாடியும் வந்தா அதுதான் எனது இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சாரை பாம்பு. சாரை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு பாம்பை குறிக்கக்கூடியதாக இருக்கும். பாம்புனா காமன் பெயர், அப்படிதான். பாம்புங்கிறது சார பாம்பு, நல்ல பாம்பு, எதை வேணாலும் குறிக்கலாம். அப்போ சாரைங்கிறது சிறப்பு பெயர், பாம்புங்கிறது பொது பெயர். இது சிறப்பு பெயர், இது எனது பொது பெயர். சரியா, இந்த மாதிரி வரக்கூடிய பேர் தான் இது இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா, உங்களுக்கு அதுவும் எனக்கு கன்ஃபியூஸா இருக்குன்னா நீங்க எந்த அளவு குழப்பிக்க வேண்டாம். சாரைனாலும் பாம்பு தான், பாம்புனாலும் பாம்பு தான். ஸோ சாரை பாம்புனாலும் பாம்பு தான். இந்த மாதிரி ஒரே மீனிங்கை தரக்கூடியதா இருந்தா அதுதான் இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. உவமை தொகை. உவமை தொகை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓமைக்கும் பொருளுக்கும் நடுவுல ஓம உருவு மறைஞ்சு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஓமை தொகைன்னு சொல்லுவோம். அதாவது போன்ற அப்படிங்கிற ஓம உருவு. சரியா, மலர்கை அப்படின்னா என்ன அர்த்தம், மலர் போன்ற கை, மலர் போன்ற கை. அப்போ இதுல போன்றங்கிற ஓம உருவு மறைஞ்சு வருதா, இதுக்கு பேர் தான் ஊமை தொகை. இதே இது பார்த்தீங்கன்னா உருவகம்னு கேட்பாங்க. உருவகம் கேட்டால் அதை அப்படியே ரிவர்ஸில் எழுதுனீங்கன்னா அதுதான் எனது உருவகம்னு சொல்லுவோம். மலர் கைனா கை மலர் அந்த மாதிரி. ஓகேவா, நெக்ஸ்ட் உண்மை தொகை. உண்மை தொகை. உண்மை தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு சொற்களுக்கு இடையில அப்படிங்கிற உருவானது மறைஞ்சு வரும். எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் இந்த 4 அளவு பெயர்கள்ல வரும். சரியா, இப்போ அண்ணன் தம்பி, அண்ணன் தம்பி. இது என்ன சொல்லுவீங்க, அண்ணனும் தம்பியும், அண்ணனும் தம்பியும், அண்ணனும் தம்பியும் அப்படின்னு சொல்றோம்ல. இதுதான் என்னது, அண்ணனும் தம்பியும். அப்போ உம்முங்கிற உருவானது இங்க என்ன செஞ்சிருக்கு, மறைஞ்சு வந்திருக்கு. அதனால இது எனது உண்மை தொகை. சரி, ஓகே, மறைஞ்சு வந்தா உண்மை தொகை. அப்போ அண்ணனும் தம்பியும்னு வெளிப்படையாவே வந்தா என்ன அப்படின்னா அது எண்ணுண்மை. அதுக்கு பேர் என்னது, எண்ணுண்மைன்னு பேர். ரெண்டையுமே நீங்க டிஃபரன்ஸ் பண்ணி படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கொடுத்தது மட்டும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா அன்மொழி தொகை. அன்மொழி தொகை. அன்மொழி தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உண்மை இந்த தொடர்கள்ல உருவோ அல்லது அவ அல்லாத வேறு சொற்களோ மறைஞ்சு நின்று பொருள் தந்துச்சுன்னா அதுதான் அன்மொழி தொகைன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள், சிவப்பு சட்டை பேசினார். சிவப்பு சட்டை பேசினார். சிவப்பு சட்டை பேசினார்னா என்ன அர்த்தம், சிவப்பு சட்டை வந்து பேசிச்சா, இல்ல, சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார். அப்ப அணிந்தவர்ங்கிறத வேர்டானது அங்க வரல, ஆனாலும் அது என்ன செய்யுது, நம்மளுக்கு பொருள் கொடுக்கறது இல்லையா. ஸோ இந்த மாதிரி மறைஞ்சு பொருள் கொடுத்துச்சு அப்படின்னா அதுதான் அன்மொழி தொகைன்னு சொல்றோம். அன்மொழி தொகையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த 2 எக்ஸாம்பிள் தான் மாத்தி மாத்தி கேட்பாங்க. சிவப்பு சட்டை பேசினார், அப்போ முறுக்கு மீசை வந்தார். இந்த 2 தான் மாத்தி மாத்தி கேட்பாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் தொகைநிலை தொடர்கள். ரொம்ப ஈஸி. தொகைநிலை தொடர்கள்னா
எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா 6. வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உம்மைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை. வேற்றுமை தொகைங்கிறது ஐயாளுக்கு இன்னதுக்கண் அந்த வேற்றுமை உருபுகள் மறைஞ்சு வரக்கூடியது. உருவும் பயனும் உடன்தொக்க தொகைங்கிறது உருவு, அதனால ஏற்படக்கூடிய பயன், தேரை, ஓட்டும், பாகன் அந்த மாதிரி வரக்கூடியது. வினைத்தொகைனா 3 காலங்களையும் காட்டக்கூடியது. பண்பு தொகைனா பிரிக்கும் போது மை விகுதி பெற்று வரும், அப்படி இல்லைன்னா ஆகிய ஆன அப்படிங்கிற உருவுகள் மறைஞ்சு வரும். இருபெயரொட்டு பண்பு தொகைங்கிறது ஒரே சொல் தான், ஆனால் ரெண்டுமே என்னது ஒரே பொருளை தான் தரக்கூடியதாக இருக்கும். ஓமை தொகை அப்படிங்கிறது போன்ற அப்படிங்கிற ஓம உருவு மறைஞ்சு வரும். உம்மை தொகை அப்படிங்கிறது அப்படிங்கிற சொல்லானது மறைந்து வரக்கூடியது. அன்மொழி தொகை அப்படிங்கிறது வேற்றுமை, வினை, பண்பு, ஓமை, உண்மை இது எல்லாமே என்ன செஞ்சிருக்கோம் மறைஞ்சு இருக்கும். அப்படி இல்லைன்னா வேறு சொற்களும் மறைந்து வரக்கூடியதாக இருக்கும். இவ்வளவுதான் தொகை நிலை தொடர்கள். இது உங்க எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் கிளியர் பண்றேன். நன்றி.